அசிங்கம், அருவறுப்பு, ஜனநாயக விரோதம். யார் கூட்டணியில் நின்று ஜெயிச்சாங்க? அப்புறம் எதுக்கு நீங்கள் தீய சக்தி திமுகன்னு சொன்னீங்க? நீங்கள் அதில் போனீங்கன்னா நான் சீரியஸாக டென்ஷன் ஆகிடுவேன். இந்த கட்சியை நான் ஒரு நிறுவனம் மாதிரி கூட நடத்திட்டு போயிடுறேன். நான் ஆட்சிக்கே வரலனாலும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட வேல்யூஸில் காம்ப்ரமைஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்கும் போது அப்படி பூஸ்ட் ஆகிடும். ஆனால் இன்றைக்கு என்ன வேல்யூஸின் அடிப்படையில் தாவேகா இருக்கும்? அதிகாரம் முக்கியமா கொள்கை முக்கியமா அப்படின்னும் போது கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அவங்க அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன கொள்கை விஜய்கிட்ட பார்த்தோம்? தன்னுடைய கொள்கை தலைவர்கள் அறிவிக்கும் போது பெரியார் பேரை சொன்னார். மாநாட்டில் கடவுள் மீது ஆணையாக அவர் அப்படி சொல்லும்போது கைத்தட்டினேன். நீங்கள் மதசார்பட்டு நிற்கிறேன்னு சொல்றது முக்கியம் இல்லை, அதற்கான நிர்பந்தங்கள், சூழல்கள், கட்டாயங்கள் அமையும்ல. அப்போ நீங்கள் ஆந்தாளந்து ஃபோன் பண்ணி கலாய்க்கிறாங்க. என்னப்பா அறிவாளி ஸ்டேட்டு, பெரியார் மண் அப்படி இப்படின்னு நீங்கள் போய் ஒரு நடிகருக்கு எந்த ட்ராக் ரெக்கார்டுமே இல்லை, ஒரு நடிகர் சிஎம் ஆகிட்டீங்களேன்னு. மார்க் மை வேர்ட்ஸ், டெஃபினெட்லி அவர் காங்கிரஸ் பீப்புள் வில் ரியலைஸ். நம்முடைய நீண்டகால கோரிக்கை, அவர் யார் சொன்னது நீண்டகால கோரிக்கை அதிகாரத்தில் பங்குன்னு? இப்போ இந்த கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக உருவான ஒரு வாதம் தான் அது. திமுக அதிமுக இரண்டும் ஆட்சி அமைப்பதற்கான அந்த பேச்செல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு தகவல் பேசப்படும் போது அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன தப்புன்னு கேட்குறேன். ஒரு வாதத்துக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை ரீதியான எதிர்ப்பு அல்ல, அரசியல் ரீதியான எதிர்ப்பு மட்டும்தான். தாவேகா செய்தது அண்டர்லைன் மை வேர்ட்ஸ், ஜனநாயக திருட்டு. அது இது மாற்றம் அல்ல, துர்நாற்றம்னாரு அந்த கட்சி தலைவர் தான் அந்த வழி தெரியும். 1000 இருக்கான். விஜய் என்பவரை ஒரு கட்சி தலைவராக பார்க்கிறோமா அல்லது தலைவர் ராகுல் காந்தி விஜயின் ரசிகராக இருக்கிறாரா? எனக்கு புரியல. ஏன்னா இப்படி ஒரு பதற்றம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்முடன் அரங்கில் விருந்தினராக திரு அலீம் அல் புகாரி அவர்கள், திமுக நிர்வாகி மற்றும் இளைஞர் காங்கிரசினுடைய மாநில முன்னாள் பொதுச் செயலாளர், தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். அவருடன் இன்றைய நேர்காணலை நிகழ்த்தலாம். வணக்கம். கொள்கை பிடிப்பே அரசியல், சந்தர்ப்பவாதம் அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி ஒரு முக்கிய பொறுப்பிலிருந்து விலகி இருக்கீங்க, திமுகவில் இணைஞ்சிருக்கீங்க. எதனால்? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் என்பது ஒரு திருவிழா போல் நடைபெறும். அதில் இவ்வளோ ஆர்வமாக இளைஞர்கள் கலந்து கொள்வதற்கு மிக முக்கியமான காரணமே காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை மீது இருக்கக்கூடிய பிடிப்பு தான். இப்போ நான் பொதுச் செயலாளராக அப்பாயிண்டட் இல்லை, எலெக்டட். ஆமாம், 22,000 வாக்குகள் பெற்று வரும். இப்போ உங்களுக்கு சூரிய பிரகாஷ் கோயம்புத்தூரில் எம்எல்ஏக்கு நின்றார், அவர் தொகுதியில். அவர் எங்கள் யூத் காங்கிரஸினுடைய தலைவர். அவர் கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட, 80,000 to 1 lakh கிட்ட ஓட்டு வாங்கி தலைவராக. இதில் இப்போது காங்கிரஸில் இணைபவர்களுக்கு வேறு ஏதாவது நோக்கம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கொள்கை தான் பிடிப்பாக இருக்குமே தவிர வேறு அல்டீரியர் மோட்டிவ் எதுவுமே இருக்க இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா we were லாங் பேக் இன் பவரில் இருக்கிறது, அதிகாரத்தை சுவைக்கிறது அப்படின்னு. நான் அமைப்பு ரீதியாக பல்வேறு அமைப்புகளில் பயணித்திருக்கிறேன், இஸ்லாமிய அமைப்புகள், சில கட்சிகள் எல்லாம். ஏதாவது ஒரு கொள்கை சார்ந்து பயணிப்பேன், ஒரு கொள்கை முரணோடு தான் வெளியே வரும். மற்றபடி அதிகாரத்தை நோக்கி பயணித்ததில்லை, அதிகாரத்தை எதுவுமே சுவைச்சதில்லை, எந்த பொருளாதார பலனையும் அடைஞ்சதில்லை. இந்த கட்சியை நாம் சில இதுக்கு தேர்வு செய்வோம்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ காங்கிரஸில் வரணும்னு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த சிந்தனை நம்ம அதை இணையும் போது காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் வேல்முருகன் அண்ணன்கிட்ட இருக்கேன். அப்போ அண்ணன் ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமானவர், ரொம்ப நல்ல பண்பாளர். ஒரு முறை ஒரு நிகழ்வில் பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம் எங்களுக்கு இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் போடுறாங்க, ஜெயக்குமார் சார். அப்போது நம்ம பாஜகவை எதிர்க்கணும் புகாரி தோழர். அதே நேரம் நம்ம அவங்க அந்த விடுதலை புலி சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம காங்கிரஸை சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் வேறு வழி இல்லை. அப்போ நம்மளுடைய அடையாளங்களை காட்டாமல் நம்முடைய சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்க்கிறோங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடலாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் யோசித்து எடுத்த முடிவு தான் காங்கிரஸ். அந்த ஒரு வார்த்தை எனக்கு சிந்தனையை கொடுத்துச்சு. நம்ம அண்ணனை சப்போர்ட் பண்ணுறோம், அண்ணன் திமுக சப்போர்ட் பண்ணோம், திமுக காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணோம், அப்புறம் காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கும். அதுக்கு டைரெக்டாக நம்முடைய உணர்வுகளை கொட்டுவோமே. என்ன விமர்சனத்தை நம் மீது வைக்கலாம் என்று தெரியாமல் எதை தின்னா பித்தந்தெளியும் தெரியாத சில பித்துக்குழிகள் அதில் இருந்தார் இதில் இருந்தார் பைத்தியக்காரங்களாக எதில் இருந்தாலும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டோடு வெளியே வந்தனா, யாரையாவது காயப்படுத்திட்டு வெளியே வந்தனா, நான் இதுவரை பயணித்த எந்த சிறு காலங்கள் படிப்பு காலத்துலேருந்து தொடர்புகளில் வருவோம் இல்லையா,
அந்த எந்த அமைப்பு தலைவரிடத்துல கூட கேளுங்க, நன்மதிப்பு பெற்றிருக்கிறேன். யாரையும் வரம்பு மீறி நம்ம பேசுனதில்லை. இப்படி வந்தப்போ இந்த கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியில் நம்ம வந்து சேர்றப்ப ஏறுமுகமாக கட்சி இருந்ததா இறங்கு முகமாக இருந்ததான்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. தலைவர் ராகுல் காந்தியை பார்க்குறேன். அவருடைய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் அதில் தான் இப்போ உங்களுக்கான பதில் இருக்குது. அவருடைய பண்பு என்ன பண்பு அப்படின்னா, வெற்றி தோல்வியை தூக்கி தூரம் வச்சிடுறாரு, நியாயம் தர்மம் நேர்மையை தூக்கி முன்னால் வைக்கிறார். இதை பார்த்து தான் கட்சியில் இணைகிறோம். இஃப் ஐ எம் நாட் ராங், அவர் பார்ட்டி வாஸ் ரூலிங் ஒன்லி 2 states ஐ கெஸ், 1 or 2 நான் ஜாயின் பண்ணுறப்ப. இன்றைக்கி வந்து 4-5 கிட்ட நெருங்கிட்டோம். ஓரளவு ஏறுமுகம் தான். அதுக்கு பிறகு எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது, கர்நாடகா தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற போது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக, இப்போ தேர்தல் வரப்போதில்லை, 4 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்நாடகா தேர்தலில் நம்ம வெற்றி பெற்ற போது செங்குன்றம் பஸ் ஸ்டாண்டில் இதில் எங்கள் ஆஃபீஸுக்கு கீழே அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, நம்மளுக்கு பஸ் எல்லாம் நிறுத்தி எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்தோம் கொண்டாடுறதுக்காக. அப்போ அது என்ன அப்படின்னா, இதனூட நிறைய பேர் பாஜகவுக்கு செல்வது, ஜோதிராதித்ய சிந்தியா வந்து அப்போ பாஜகவுக்கு போகிறார். அப்போ தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம வந்து காரிய கமிட்டியில் இருந்த பெரிய தலைவர்கள் சொல்கிற செய்தி. இந்த கட்சியை நான் வந்து ஒரு நிறுவனம் மாதிரி கூட நடத்திட்டு போயிடுறேன், நான் ஆட்சிக்கே வரலனாலும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட வேல்யூஸில் காம்ப்ரமைஸ் இருக்காதுன்னு சொல்கிறாரு. அதை கேட்கும் போது அப்படி பூஸ்ட் ஆயிரும். ஆனால் இன்றைக்கு ஸ்டிக்கிங் டு த பாயிண்ட், ஆனால் இன்றைக்கு என்ன வேல்யூஸின் அடிப்படையில் தாவேகாக்க போனோம் எனக்கு இப்போ வரைக்கும் விடைய தெரியல. அப்படி என்ன வேல்யூவை விஜய் ப்ரூவ் பண்ணிட்டார் எனக்கு இப்போ வரைக்கும் விடைய தெரியல. இந்தியாவிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களில் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அவர்களைப் போல கொள்கைகளில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை, மாநில கட்சிகளுடைய தலைவர்களில் கொள்கைகளை விளங்கி படித்து சமகாலத்தில் கொள்கையும் அரசியலையும், பாலிடிக்ஸ் வந்து ஒரு டிஃபென்ஸ் அஃபென்ஸ் ஆட்டம் தான், அதை கரெக்டாக டிஃபென்ஸ் ஆட்டமாக இருந்தாலும் அஃபென்ஸ் ஆட்டமாக இருந்தாலும் அதை கரெக்டாக ஆடி மிகச்சரியாக அரசியல் கொள்கையில் இருக்கக்கூடியவர் என்று நம்மால் அல்ல, பல்வேறு ரீஜனல் பார்ட்டிஸுடைய லீடர்ஸாக அகிலேஷ் யாதவோ, முலாயம் சிங், இவர் தேஜஸ்வி யாதவோ, கெஜ்ரிவாலோ, மம்தா பானர்ஜியோ எல்லாராலும் வியந்து பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். இது இருக்கிற பட்சத்தில் தலைவர் ராகுல் காந்தியும் நமக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இவங்க ஆளாளுக்கு ஏதோ ஒன்று என்ன ஏதாவது ஒன்று சொல்லணும், வெளியே போகிறான்னா ஏதாவது ஒன்று சொல்லணும், அதுக்காக ஏதாவது ஒன்று குறைகளாக சொல்கிறாங்களே. அதிகாரம் என்கின்ற வகையில் வந்து நம்ம எதையுமே, ஏன் கடந்த திமுக ஆட்சி காலத்தை கூட நம்ம யார்ட்டையும் எதையும் போய் நின்னதில்லை, கேட்டதில்லை. இன்றைக்கி சொல்லப்போனால் ஆட்சியில் இல்லை கட்சி இருந்தாலும் நம்ம அது திரும்ப நம்முடைய வாதத்துக்கு வலு சேர்க்கிறது. நாம் பார்த்ததெல்லாம் என்னென்னா, யார் கூட நிற்கிறோம், எதுக்கு நிற்கிறோம், இவ்வளோதான். யார் கூட நிற்கிறோம், காங்கிரஸ் கூட நிற்கிறோம், எதுக்கு நிற்கிறோம், கொள்கை உறுதியாக நிற்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தை 2வது வைக்கிறாங்க. யார் கூட நிற்கலை, பாஜக கூட நிற்கலை, ஏன் நிற்கலை, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம், கொள்கை முறை தான் பின்னால். எப்படி மகாராஷ்டிராவுக்குள்ளே போவாங்க, உத்தவ் தாக்கரே கட்சியை 2ஆக உடைப்பாங்க, அவங்க கட்சியிலேருந்தே ஒரு டீமை கொண்டு வந்து அசாம் ஹோட்டலில் அடைச்சி வைப்பாங்க, ஏக்நாத் ஷிண்டேவை உருவாக்குவாங்க. ஓனருடைய புள்ள பால் தாக்கரேவுடைய மகன் உத்தவ் தாக்கரே தான் கட்சிக்காரரு, அவர்கிட்ட கட்சியை பிடுங்கி ஏக்நாத் ஷிண்டேட்ட கொடுக்குறாங்க. அது எப்படி, அவங்க அப்பா உருவாக்கின கட்சி அது கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இவன் என்னோட ஒத்து போகிறான், ஆட்சிக்கு எங்களுக்கு சரி வரும். சரத்பவார் தான் காங்கிரஸ் வந்து என்சிபியை உருவாக்குறாரு, தேசியவாத காங்கிரஸ் உருவாக்குறாரு. அவர்கிட்ட கட்சியை பிடுங்கி அஜித் பவார்ட்ட கொடுக்குறாங்க. கட்சி சின்ன பேர் முத கொண்டு எல்லாம் அங்கே போயிருது. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஆட்சிக்கு அவரால் தான் வலு சேர்க்க முடியும். இப்போ காங்கிரஸ் தாவேகாவில் இணைந்ததன் மூலமாக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் வந்து குறையும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அதெல்லாம் நீங்கள் கேட்குறது எக்ஸ்ட்ரீம் கொஸ்டின். நான் கேட்குறது நான் பேசிக் கொஸ்டின் கேட்குறேன். இப்படியெல்லாம் நாம் பாஜகவை எதிர்த்தோமே, எதனால் எதிர்த்தோம் அப்படின்னா, அதிகாரம் முக்கியமா கொள்கை முக்கியமா அப்படின்னும் போது கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், அவங்க அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வரேன், அதிகாரம் முக்கியமா கொள்கைக்கு முக்கியத்துவமா அப்படின்னா, நம்ம என்றைக்குமே அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை அப்படின்னு ஒரு வாதத்துக்கு சொன்னால் சரி, அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்ன கொள்கை விஜய்கிட்ட பார்த்தோம்? தமிழக வெற்றி கழகமும் மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னெடுக்கிறாங்க. அதுல காங்கிரஸ் இணையும் போது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? தமிழக வெற்றி கழகம் மதசார்பற்ற கொள்கை என்று எந்த இடத்தில் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாங்கன்ற ஒரு கொஷினை வச்சுட்டு நீங்கள் மதசார்பற்ற, நான் இது இப்படி கூட சொல்கிறேனே, முதல்ல மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கொள்கை தலைவர்கள் அறிவிக்கும் போது பெரியார் பேரை சொன்னார் மாநாட்டில். நான் லிட்ரலாக சொல்கிறேன், கடவுள் மீது ஆணையாக. அவர் அப்படி சொல்லும்போது கை தட்டினேன், நம்மாள்ற பெரியார் பேரை சொல்கிறாரு. நீங்கள் பெரியார் பேரை சொல்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் மதசார்பற்று நிற்கிறேன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை,
அதற்கான நிர்பந்தங்கள், சூழல்கள், கட்டாயங்கள் அமையும்ல. அப்ப நீங்க ப்ரூவ் பண்ணணும் அதுல நிக்கிறீங்களா அந்த வேல்யூஸ்ல. இப்ப வந்த சூழ்நிலையில கூட இடதுசாரிகள் விசிகா உட்பட அந்த கூட்டணிகளை தானே தாவேகா தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது. இது அசிங்கம். தாவேகா பண்ணியிருக்கிறது அசிங்கம், அருவருப்பு, ஜனநாயக விரோதம். யார் கூட்டணியில் நின்று ஜெயிச்சாங்க? அப்புறம் எதுக்கு நீங்க தீய சக்தி திமுகன்னு சொன்னீங்க? நீங்க அதுல போனீங்கன்னா நான் சீரியஸா டென்ஷன் ஆயிடுவேன். அதுக்கு முன்னால தான் நான் வர்றேன். நீங்க அப்புறம் போங்க கூட்டணிக்கு. நீங்க சொல்றீங்க மதசார்பற்ற கொள்கையிலிருந்து நிக்கிறாங்க அப்படின்னு. அப்படி நின்றது உண்மை என்றால் ஏற்ற வேண்டும் என்று சொன்னதனால் பாஜகவோடு சேர்ந்த அதிமுகவுக்கும் ஒரு நிலைப்பாடு இருந்தது. திருப்பரங்குன்றத்திலே ஏற்றக்கூடாது என்று நின்றதனால் திமுகவுக்கும் ஒரு நிலைப்பாடு இருந்தது. திருப்பரங்குன்றத்திலே மதசார்பற்ற கொள்கையின் மீது இருக்கக்கூடிய செல்ஃப் ப்ரொக்ளைம்டு விஜய்க்கு என்ன நிலைப்பாடு இருந்தது? திருப்பரங்குன்றத்திலே சொல்லுங்க, என்ன நிலைப்பாடு இருந்தது? விஜய் தன்னை சி ஜோசப் விஜய் ஆகிய நான் என்று இன்று சொல்லிக் கொள்கிறார். ஒரு கிறிஸ்தவர்களின் பிரதிநிதி போல தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். ஆனால் இது வரைக்கும் அப்படி சொல்லிக்கிட்டது இல்லையே. ஜோசப் விஜய் ஒரு பேரை சொன்னதில்லை. மேபி பதவி பிரமாணத்துக்காக ஃபுல்லாக சொல்றாருன்னு கூட ஒரு வாதத்துக்கு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட, கடந்த கிறிஸ்துமஸிலே இந்தியா முழுக்க பாஜகவினரால் கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்டார்கள், கொடுந்தாக்குதலுக்கு உள்ளானார்கள். ஒற்றை வார்த்தை கண்டனம், ஒற்றை வார்த்தை. அதை நான் சொல்றதை விடுங்க. ஸ்ரீவரூருடைய இன்டர்வியூவில் என்டிடிவியில் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசுகிறார். ஒரு விஷயம் உண்மைதான். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் பாஜகவை, கரூர் சம்பவத்துக்கு முன்னால் கொள்கை எதிரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். அதற்கு பிறகு அவர் பாஜகவை விமர்சிக்கவே இல்லை. இதெல்லாம் கூட நீங்கள் ஒரு மதசார்பற்ற வெரி ஃபேப்ரிக் ஆஃப் தி நேஷன், இந்த செக்யுலரிசம் என்கின்ற ஃபேப்ரிக் ஆஃப் தி நேஷனை அவர் பாதுகாக்க தவறிட்டாருங்கிற என்னுடைய குற்றத்தை கூட விட்டுருங்க. தன்னுடைய சொந்த திரைப்படத்துக்கு பாஜகவால் தான் நெருக்கடி வந்தது என்று ஏதாவது ஒரு இடத்தில் பேசினாரா? அதை கூட விட்டுருங்க. இப்போது ஆட்சி அமைப்பு, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நீங்கள் பேசணும். இப்போது ஆட்சி அமைப்பதற்காக கவர்னரை எதிர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்துகிறது. கவர்னர் ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணணும்னு. இவர் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் அதில் கலந்துக்கல. இவர் ஒரு ஆதரவு ட்வீட் கூட போடல, இவர் ஒரு ஆதரவு பதிவு கூட போடல. அந்த அளவுக்கு பாசிசத்தை பார்த்து பயப்படக்கூடியவர் மதசார்பற்ற கொள்கையில இருக்கிறாருன்னு வாயில சொல்றது மதசார்பற்ற கொள்கை. நடைமுறையில காட்டுறதும், அந்த நடைமுறை நீங்க காட்டும் போது வரக்கூடிய கஷ்டங்களையும், நஷ்டங்களையும், எதிர்ப்புகளையும், நெருக்கடிகளையும் சமாளிப்பதில் தான் இருக்கிறது. அது சமாளித்த ட்ராக் ரெக்கார்டு உள்ள கட்சி திமுக. எவ்வளவோ பார்த்தாச்சு வரலாற்று. என் கட்சியில் சேருன்னு என்ன சொன்னாங்கன்னு செந்தில் பாலாஜி கோர்ட்லேயே சொன்னார், கபில் சிபிலை வச்சு. இதெல்லாம் அந்த ஒன்று ரெண்டு நெருக்கடி. டாஸ்மாக் விஷயத்தில் எப்படியாவது லாக் பண்ணணும்னு முடிவு எடுத்து பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் நீ எப்படி உள்ள போன அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி எடுத்துன்னு கேட்டுச்சு. ஒரு அரசை டீஸ்டெபிலைஸ் பண்ணணுன்றதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்தார்கள். நீங்க இவ்வளவு விமர்சனங்கள் தாவேகா மீது வைக்கிறீங்க. அதனால இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மன்றத்துல அவங்க வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அதை எதை அடிப்படையா வச்சு அப்படின்னு நீங்க பார்க்கறீங்க? வெரி குட். அப்ப பிஜேபிக்கு போயிடலாமா? இவ்வளவு குற்றச்சாட்டை காங்கிரஸ் பிஜேபி மேல வச்சோம். மக்கள் மன்றத்தை தொடர்ந்து பிஜேபி தான் ஜெயிச்சிட்டு இருக்குது. 3வது வாட்டி ஜெயிச்சிட்டாரு மோடி. இப்போ பிஜேபிக்கு போயிடலாமா? இல்லை பிஜேபி செய்யறது சரின்னு எடுத்துக்கலாமா? என்னங்க பேசுறீங்க? மக்கள் முடிவு என்பது, தேர்தல் வெற்றி என்பது அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை சரி என்பதை காட்டுமா? பெரும்பான்மை மக்களே சேர்ந்து ஒரு தவறை செய்து விட்டால் கூட அதை எதிர்த்து நாம் சிறு குழுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதுதானே வரலாற்று புரட்சியாளர்களும் பெரிய பெரிய போராளிகளும் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய உண்மை. மக்கள் தாவேகாவை அந்த சூஸ் பண்ணதுக்கான காரணமா நீங்க என்ன பார்க்கறீங்க? அதாவது சினிமா மோகம். எக்ஸ்ட்ரா அடுத்த கேள்விக்கு போகாதீங்க, முடிச்சிடறேன் நான். ஒருவேளை திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக நீண்ட காலமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக தாவேகா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுடைய ஒன்னு சேர்த்த கவுண்ட்டை பாத்தீங்கன்னா தாவேகாவோட அதிகம்ல. டோட்டலா திராவிட கட்சிகள் இவங்க வாங்கின கூட்டணியோட பார்த்து 70+, அவங்க கூட்டணியோட வாங்க 50+ பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். அப்படி பார்த்தா திராவிட கட்சிகள் ஆல் டுகெதர் மக்கள் சமீபத்துல சொன்ன வார்த்தைகள் என்னன்னா மாற்றம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இன்னைக்கு அதே மக்கள் இது பொய் செய்தியை சொல்லிதான் இந்த விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குன்னு 10 நாள்ல சொல்லிட்டாங்கல்ல. என்ன அதாவது நீங்க நான் என்ன சொல்றேன், இப்ப அதுவும் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். விஜய் ஒரு கற்பனை உலகத்தை மக்களுக்கு காட்டினார். இந்த கற்பனை உலகத்தை முதலில் கட்டமைத்தவர் சீமான். அன்பார்ச்சுனேட்லி இந்த 10-12 ஆண்டுகள் சீமான் களத்தில் விடப்பட்டதனால் அவர் செல்ஃப் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு அந்த 10-12 ஆண்டுகள் போதுமானதா இருந்துச்சு. அவர் ஒன்று பேசுவார், அது எவ்வளவு பொய்யானது புரட்டானது என்பதை அவரே தன்னுடைய பேச்சில் அம்பலப்படுவார். ஆனால் இது ரொம்ப ஷார்ட் டைம்ல விஜய் வந்தானா, அதே சமயத்தில் சீமானோட கம்பேர் பண்ணும்போது விஜயோடைய ஸ்டார்டம் ஒரு 200-300 மடங்கு மேலே. என்னுடைய சும்மா ஒரு கணிப்புக்கு சொல்றேன், உங்களுக்கும் தெரியும் அவர் எவ்வளவு பெரிய ஸ்டார்னு. அப்போ அவர் சொன்ன மாதிரி நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு உங்க வீட்டுக்குள்ள வரல, உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன். மக்கள்கிட்ட எல்லாத்துக்கும் ரீச் ஆயிட்ட பிறகுதான் முழுக்க விஜயோடைய ஸ்டார்டம் வச்சு அவர் பேசின கொள்கை, திராவிட கட்சிகள் மீது மக்களுக்கு இருந்த வெறுப்பு அப்படின்னா இவ்வளவு இந்த வரவேற்பை திராவிட கட்சிகள் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓரளவு எல்லாம் டீசெண்டா தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதே மாதிரி விஜயம் ஓவர்வெல்மிங்கா ஜெயிச்சு வரல. ஆட்சி அமைப்பதற்கே ஒரு கட்சி ஆபீஸா ஏறி இறங்கக்கூடிய நிலையில மக்கள் அவர்கள் முன்னாடி சிங்கிள் சீட்ல தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் அது தவறு. அது இட்ஸ் குவைட்
அட்மிட்டபிள் ஃபேக்ட் அது. அது என்னன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். யார் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மக்கள் இப்படியெல்லாம் முடிவு எடுப்பாங்கன்றதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு ஆந்திராவில், இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப நட்புள்ள, ரொம்ப ஒரு சின்ன காலத்தில் அவர் எஸ்ஐயா இருக்கிற காலத்தில் எனக்கு ஒரு பழக்கம் ஒருத்தர். அவர் பேசும்போது சொன்னார், அண்ணே ஒரே கஷ்டமாக இருக்குது அண்ணே அப்படின்னாரு. என்னன்னா ஆந்திராவிலேருந்து ஃபோன் பண்ணி கலாய்க்கிறாங்க, என்னப்பா அறிவாளி ஸ்டேட்டு பெரியார் மண் அப்படி இப்படின்னு நீங்கள் போய் ஒரு நடிகருக்கு எந்த ட்ராக் ரெக்கார்டுமே இல்லாத ஒரு நடிகர் சிஎம் ஆகிட்டீங்களேன்னு ஆந்திராவிலேருந்து எனக்கு கலாய்க்கிறார். இதான் உண்மை. நம்ம நினைச்சோம் இது பெரியார் மண், சமூக நீதி மண், பகுத்தறிவு மண். பட் ஸ்டில் தாவேகாவினுடைய வெற்றியை திமுக கணிக்க தவறிட்டாங்களா, அலட்சியமா இருந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இல்லை வாஸ்தவம் தான். அது என்ன அப்படின்னா, இதுதான் இப்படி சொல்கிறேன் நான், மக்கள் நல்ல திட்டங்களை கொடுத்துருக்குறோம் இல்லைங்க. நான் இப்போ இதே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன், மற்றதெல்லாம் இப்போ நான் அட்மிட் பண்ணுறேன், இந்த ஃபேக்ட் தான். ஸ்டாலின் தோப்பார் யாராவது நினச்சாங்களா? அதுவும் அந்த தொகுதியில் வந்து, அந்த தொகுதியில் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார், இப்போ எதுக்கு நிகராக ஆக்கி வச்சிருக்காரு. ஏதோ சொன்னார் 1.5 வருஷத்தில் ஒரு இதை கட்டினாரு அப்படின்னு. இவ்வளோ வேகமாக கட்ட முடியுமா அப்படின்னு அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அப்படிங்கிறத தாண்டி அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றது வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கு. நான் இன்னொன்று என்ன சொல்றேன்னா, தன்னுடைய நலத்திட்டங்கள் உதவி, தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மேலே அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்கன்னு இப்படி வச்சுக்கோங்க. அது இன்னும் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும் அந்த வார்த்தை. நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் மேலே, நம்மளுடைய அவுட்கம் மேலே நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டோம். நம்ம இப்படி நினைக்கல. இவங்களை எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இவர்கள் நடிகர்கள் தானே, இவர்கள் கற்பனை உலகத்தை தானே சொல்றாங்க, இது சாத்தியம் இல்லை என்பதை நம்முடைய ஜென்சி உலகம் கூட ஆய்வு செய்து பார்த்து புரிந்து கொள்ளும். சும்மா முடியாததான் வாக்குறுதியாக கொடுத்துட்டு இருக்காரு, இது நடக்காது. இவர் வந்த உடனே 2500 ரூபாய் தர முடியாது, தாய்மாமன் சேர்ந்து இவர் நகை எடுத்து தர முடியாது, இவர் வந்து சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி இந்த திட்டங்கள் எல்லாம் இவர் உடனடியாக இவரால் அமல்படுத்த முடியாது, இதெல்லாம் சும்மா போய் அப்படின்னு நம்முடைய மக்கள் அதை படிச்சு புரிஞ்சுக்குவாங்க என்று அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. யார் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க? மக்கள் இப்படி எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்குவாங்கன்னு. நடந்தது என்ன அப்படின்னா, நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறோம், நம்மளுடைய அவுட்கம் நல்லா இருக்குது, அதில் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடும். இது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தா மக்கள், ஆனால் ஒரு விஷயம் உண்மை, இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி தான், ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஃபார் விஜய் தான் இதெல்லாம். ஏன்னா மக்கள், நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன், எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 4 பேர் தாவேக்கா கூட்டு போட்டாங்க, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். நாங்கள் நினச்சது என்னென்னா, என்னடா யாரை கூட்டு, மேக்ஸிமமாக எல்லாருமே திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான். என்னென்ன சார் இவன் மட்டும் தாவேக்கா, ஏய் போடா அப்படின்ட்டு போயிட்டோம். பார்த்தா வாண்டடா அது 1, 2 ஆயிருக்கு, 2, 3 ஆயிருக்கு, 4 ஆயிருக்கு, ஜாலியாக போட்டேன். இப்போ என்ன சொல்றாங்க? 2 விஷயம். ஒன்று, இவ்வளவு பெரிய மக்கள் சேவையின் நாயகன், இவ்வளவு பெரிய நலத்திட்டங்களின் நாயகன் ஸ்டாலினே தோப்பார், நாங்கள் நினைக்கல, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வருந்துறதை நீங்களும் பொது வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாங்களும் இவ்வளோ அசால்ட்டாக விட்டுற மாட்டோம் இனிமேல், நீ வரக்கூடிய காலங்களில். இன்னொன்று மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் மதுரையில் இருக்கும்போது ஒரு நண்பர் தம்பி ஒருத்தர் சொன்னார், எங்கள் அம்மா போட்டுருச்சு தேவி கேட்க, என்னன்னு கேட்கும்போதே, போடா நான் போகிற ஒத்த ஓட்டலடா அவர் ஜெயிக்க போறாரு அப்படின்னு ஒரு கிரேஸ்ல போட்டாங்க. அந்த கிரேஸ்ல கிடைச்ச கிரேஸ் என்பது இனிமே இவர்களுக்கு கிடைக்காது. நீங்க எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கொண்டாலும், ஜெயலலிதா அவர்களை எடுத்துக்கொண்டாலும், அவர்கள் செய்து வந்த மக்கள் சேவையின் பாதையும் இவருடைய பாதையும் ஒண்ணு கிடையாது. அவங்களுக்கு இருந்த காம்பீட்டன்ஸும் இவருக்கு இருக்கிற காம்பீட்டன்ஸும் ஒண்ணு கிடையாது. அவர்களுக்கு இருந்த சபார்டினேட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்க உருவாக்கி வைத்திருந்த அமைச்சர்கள், அந்த சபார்டினேட் ஃபோர்ஸும் இவருடைய சபார்டினேட் ஃபோர்ஸும் ஒண்ணு கிடையாது. இவர் அந்த ரேஞ்சுக்குலாம் வர முடியாது, வர மாட்டார். ஏதோ ஒரு முறை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், வந்துட்டாரு, இனி அது ஒருபோதும் நடக்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. திமுகவோ அதிமுகவோ அதற்கு தயாராக இல்லை அப்படிங்கறத வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே அது வந்து இருக்கு, எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் உள்ள போறதன் மூலமாக அமைச்சரவையில பங்கு அப்படின்னு கிடைக்குது இல்லையா? காங்கிரசினுடைய நீண்ட கால கோரிக்கை நிறைவேற போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இதுல என்ன அப்படின்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், when you are to select between policy, ideology and politics, நீங்கள் வந்து பாலிசியும் ஐடியாலஜியும் தவிர்த்துட்டு நீங்கள் பாலிடிக்ஸில் போயிட்டீங்க, பவர் ஹங்கிரியாக போயிட்டீங்கன்னா, இட் சேஸ் தட் யூ ஆர் ஆப்பர்ச்சுனிஸ்டிக், நீங்கள் வந்து சந்தர்ப்பவாதி என்பதை காட்டும். இது என்னுடைய கொள்கை. இப்போ வருவோம், நம்முடைய நேச்சுரல் அலி டிஎம்கே வந்து ஒரு நேச்சுரல் அலி. அதுக்காக தான் தலைவர் ராகுல் காந்தி வந்தப்போ ஸ்வீட்டை கொடுத்துட்டு, நான் இது வரைக்கும் யாரையுமே அண்ணனு கூப்பிட்டதில்லை தெளிவாக சொல்கிறார். அரசியல் ரீதியாக யாரையும் அண்ணனு கூப்பிட்டதில்லை, ஏன்னா என்னுடைய அண்ணன் வந்து ஸ்டாலின். அது ஏன் அப்படின்னா, இது வந்து சாதாரண கூட்டணி இல்லை, இது அரசியல் கூட்டணி இல்லை, கொள்கை கூட்டணி அப்படிங்கிறார். அப்போ இந்த கொள்கை கூட்டணியை தியாகம் செய்து விட்டு அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டுமான்ற ஒரு கொஸ்டின் வரும். கரெக்ட்? அப்பதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன கொஸ்டின் வரும். அப்ப ஸ்டாலினை விட இவர் கொள்கையில் உயர்ந்தவர் ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா? நம்ம ஒரு கூட்டணி விட்டு அங்க போறோம்னா, ராகுல் அவர்களை நீங்க இவ்வளவு ஒரு மரியாதையாக அட்ரஸ் பண்றீங்க, எல்லாமே பண்ணும்போது அவர் எடுத்த ஒரு முடிவு எதிர்காலத்திற்கு சரியாக இருக்கும் அப்படிங்கறதுல இருந்து முரண்பட்டு நிற்பது ஏன்? அங்கதான் நான் கொள்கைவாதியா நிக்கிறேன், நான் பிளைண்டா யாரையும் ஃபாலோ பண்ணல, நான் ஒரு உண்மையான பெரியாரிசா நிக்கிறேன். நீங்க தமிழ் மண்ணில் சந்தோஷப்படும். நான் இப்பவும் எந்த தலைவர்களையோ, தலைவர் ராகுல் காந்தி உட்பட எந்த தலைவர்களையோ
குறிப்பிட்டு தனிநபர்களையோ நான் எப்பவுமே பெருசா குறை சொல்லாமல் இருந்ததுக்கான இந்த முடிவை மட்டும்தான் தொடர்ந்து நான் வந்து இடித்துரைக்கிறேன். இந்த முடிவு தவறானது என்பது மார்க் மை வேர்ட்ஸ், டெஃபினெட்லி அவர் காங்கிரஸ் பீப்புள் வில் ரியலைஸ். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருந்தது இந்த இடத்துல தான். அப்ப என்ன அப்படின்னா, நீங்க சொல்றீங்க அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அப்ப ஐடியாலஜிக்கலி வந்து தேர்ந்தெடுங்க. ஒரே கூட்டணி தான் நம்ம இருக்கணுமா? அவசியம் இல்லை. எப்போ போலாம்னா இவரை விட ஒரு பெட்டரா இருந்திருக்கணும். இது ஒண்ணு. நீங்க இன்னொன்னு கேட்குறீங்க, நம்முடைய நீண்டகால கோரிக்கை. அவர் யார் சொன்னது நீண்டகால கோரிக்கை அதிகாரத்தில் பங்குன்னு? இப்போ இந்த கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக உருவான ஒரு வாதம் தான் அது. நம்முடைய நீண்டகால கோரிக்கை அதுன்னா 2006 2011 வந்து டிஎம்கே கவர்மெண்ட், மைனாரிட்டி கவர்மெண்ட். யாருடைய ஆதரவில் அரசு நடந்தது? காங்கிரஸுடைய ஆதரவில் நடந்தது. அமைச்சரவையில் இருந்தோமா? அந்த டைம்ல அமைச்சரவையில் இடம்பெறாதது தவறு அப்படிங்கிற மாதிரியான வாதம் கூட இப்ப சமீபத்துல வைக்கப்பட்டதை நீங்களும் பார்த்திருப்பீங்க இல்லையா? தவறுன்னா இப்போ அன்னை சோனியா காந்தி எடுத்த முடிவு தப்புங்கிறீங்களா? முட்டாள்தனமான வாதங்க இது. இது அறிவுக்கு ஒவ்வாத வாதம். இது ஏன் நான் சொல்றேன், அதே நான் வரலாற்று பூர்வமா சொல்றேன். அதிகாரத்தில் எப்போதெல்லாம் நாம் பங்கெடுத்திருந்தோமோ அந்த மாநிலத்தில் எல்லாம் கட்சி வளர்ந்ததா, அல்லது கட்சி வளர்க்கக்கூடிய தலைவர்களை நாம் கட்சி தலைவர்களாக, மாநில தலைவர்களாக நியமித்த போது கட்சி வளர்ந்ததா? தாவேகால பாஜக அதை பத்தி எல்லாம் பேசும்போது திமுக அதிமுக இரண்டும் இணைப்பு ஒரு ஆட்சி அமைப்பதற்கான, தாவேகாவை ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படிங்கறக்காக ஆட்சி அமைப்பதற்கான அந்த பேச்செல்லாம் நடந்துச்சு ஒரு தகவல் பேசப்படும் போது அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? என்ன தப்புன்னு கேட்கிறேன் ஒரு வாதத்துக்கு, ஃபார் ஆர்குமெண்ட் சேக். இல்ல, திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அதிமுக. அந்த கொள்கை ரீதியாக பார்க்கும் நீங்க குறிப்பிட்ட அந்த கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது கூட பிரதானமா அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய கொள்கை திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான். இரண்டும் இணைவு அப்படிங்கிறது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை பகைமை எங்குமே இல்லை, புரிஞ்சுக்கணும். ஐ வுட் லைக் டு கரெக்ட் யூ தேர். கொள்கை ரீதியான எதிர்ப்பு அல்ல, அரசியல் ரீதியான எதிர்ப்பு மட்டும்தான் திமுக அதிமுகவுக்கும். நான் வந்து இதெல்லாம் ஒரு வாதத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இதை எதுக்கு வாதத்தை சொல்றேன்றதையும் சேர்த்து சொல்றேன். எந்த டெஃபினேஷனும் கிளாரிட்டியும் இல்லாம வரக்கூடிய சிவி சண்முகத்தை விஜய் சேர்த்துக் கொள்ளும் போது ஏங்க விஜய் சுத்தி அடிக்கிறாருங்க, யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்க போறாரு திமுக ஆளி, ஐஎம்எல் கொஞ்சம் வாங்க ஆதரவு கொடுங்க, விசிகா ஆதரவு கொடுங்க, கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுங்க, சிவி சண்முகம் ஆதரவு கொடுங்க, அவர் எல்லாத்தையும் சுத்தி வரலாம். அவ்வளவு ஏன் ஜனநாயக படுகொலை இங்க அமமுக எம்எல்ஏ திருடிட்டு வந்தது. இட்ஸ் அ பிராட் டே லைட் ராபரி. திருட்டு அது, ஜனநாயக திருட்டு அது. தாவேகா செய்தது, அண்டர்லைன் மை வேர்ட்ஸ், ஜனநாயக திருட்டு அது. இது மாற்றம் அல்ல, துர்நாற்றம்னாரு அந்த கட்சி தலைவர் தான் அந்த வழி தெரியும். 1000 இருக்கட்டும். we have lot of difference of opinion with டிடி விதிநகரன். ஆனா நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒத்த எம்எல்ஏ விஜய்க்கு வந்து அந்த ஒத்த எம்எல்ஏ தூக்கிட்டு போறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? கார்குள்ள உட்காந்து வீடியோ கையெழுத்து போட்ட வீடியோ எல்லாம் இருக்குதா? இதெல்லாம் அசிங்கமா? இந்த அசிங்கத்தால யாரும் கேள்வி கேட்க கூடாதான்? திமுகவிலிருந்து உருவானதுதானே அதிமுக. நீங்க சொன்ன அதே விஷயம் தான். திமுகவும் அதிமுகவும் தனித்தனியாக போட்டி போடுறாங்க. அதிமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பு ஓட்டாக இருக்கும், திமுக வந்திருக்கக்கூடிய ஓட்டு அதிமுக எதிர்ப்பாக இருக்கும். அப்ப இருவரும் சேரும்போது அப்ப காங்கிரஸ் ஓட்டு யாருடைய ஓட்டு? தாவேகா வாங்கி இல்ல, இது தப்புன்னு நீங்க சொல்லும்போது அதுவும் தப்பு அப்படிங்கறது ஸ்டாண்ட்ல நீங்க இருக்கணும் இல்லையா? இதுதான் நடந்தே முடிஞ்சிருச்சு, அதை தப்புன்னு சொல்லாத. நீங்க இதை எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? இது நடக்கவே இல்லையே. நான் கேக்குறது என்ன தெரியுமா? அந்த பேச்சுவார்த்தையே சரி, என்ன தப்பு அப்படின்னு கேட்கும்போது ஓகே, இது நடந்து ஆட்சி அமைஞ்சிருக்கு. நீங்க முதல்வர் ஜோசப் விஜய் உங்களுக்கு முதலமைச்சரா இல்லையா? ஏத்துக்கிட்டீங்கல்ல. இதையே நீங்க டைஜஸ்ட் பண்ணும்போது இதையே தப்புன்னு ஒரு கேள்வி வருது. திருமாவளவன் அவர்கள் அந்த நேர்காணல்ல குறிப்பிட்டிருந்த நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. கடைசி நிமிடம் தாவேகாவிற்கு நான் ஆதரவு அளிக்க போறேன்னு சொன்ன அந்த கடைசி நிமிடத்துல கூட எனக்கு ஒரு அழைப்பு வருது, உங்களை முதலமைச்சர் ஆக்குறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த மாதிரியான முயற்சிகள்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்கணும்? என்ன இருக்குதுல திரும்ப என்ன கேட்கறேன், கடைசி நிமிடம் வரைக்கும் நான் தெளிவா என்ன கேட்கறேன்னா, நமக்கு வேண்டியது இப்போ திமுக அதிமுக அந்த சப்ஜெக்ட் வரதுனால சொல்றேன். இப்போ அதிமுக வந்து நாங்கள் இந்தியாவில் இல்லைன்னு டெக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா, டு வி ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் ஏடிஎம்கே? நீங்க எதுவுமே இல்லாம சார், நான் இப்பவும் சொல்றேன், விஜய் தார்மீகமாக முதலமைச்சராக தொடரவே கூடாது. நியாயமா ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பது. ஏன்னா அமமுக எம்எல்ஏவை திருடியது தப்பு. நீங்க அதுல கிளாரிட்டி இருக்கு? அதாவது யாராவது விளக்கம் கொடுக்குறாங்களா? அதுல அவங்களே வீடியோ போட்டு செல்ஃப் எக்ஸ்போஸ் ஆகிக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சா கையெழுத்து போட்டார், அவர் எப்படி போட்டு வருத்தினானுங்க பாத்தீங்கல்ல? அந்த ஒரு நைட் மட்டும் டிடி விதிநகரன் வந்து எங்க எம்எல்ஏ போஸ்ட் பண்ணது தப்புன்னு கொடுக்குற டைம்லாம் அவ்வளோ போட்டு அவரை புதைச்சானுங்க. என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டே கையெழுத்து போட்டார் இந்த பாரு, அது ஆர்ஸ்ட் ரைடிங், அது தெரிஞ்சுக்கிட்டே ஆதாரத்தை கொடுத்துருக்கானுங்க. இந்த மாதிரி இவங்க பண்ண தப்புக்கு இதெல்லாம் யாருமே தப்புன்னு பேசல. திமுகவில் இருந்து கருத்து வேறுபாடின் அடிப்படையில் பிரிந்த கட்சி தான் அதிமுக. நம்பர் 1. வரலாற்றிலே 1970s if I am not wrong 1970s or 70s பிஜு பட்நாயக் போய் இணைப்புக்காக அவர் பேசினாரு. கிட்டத்தட்ட ஒத்து வந்துட்டாங்க. ஒரு எங்க இருந்து ஒரு அழைப்பு வந்தது, எம்ஜிஆர் வரல அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நடந்தே இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். இப்ப எடப்பாடி வர்றாரு, தாவேகா வந்துருச்சுங்க, இனிமே நம்ம தனிச்சு நின்று செயல்பட்டா சரி வராது, பார்ட்டியை நான் மெர்ஜ் பண்ணிடுறேன். நான் ஒரு வாதத்துக்கு தான் இதெல்லாம் கேட்கறேன். இப்ப இதெல்லாம் நடந்தே முடிஞ்சிருச்சு, இதை யாரும் கேள்வி கேட்கல அப்படின்ன போது நான் யாதகத்தை கூட்டத்தை நீங்க ஏத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் யூகம் தான்.
இது நடந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு கேள்விதான், அமமுக எம்எல்ஏ பற்றி எந்த தகுதி, திராணி, நியாயம் இருக்கக்கூடிய தாவேகாவுடைய நிர்வாகிகள் யாராவது அமமுக எம்எல்ஏவை எப்படி நீங்கள் திருடினீர்கள் என்பது விளக்கம் கொடுக்கணும். அதனால இவங்கெல்லாம் வாயை திறக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி வரார், மர்ச் பண்ணிக்கலாங்க, என்ன சிஎம் ஆக்கிடுறீங்களா, நான் மெர்ச் பண்ணிடுறேன் பார்ட்டி. இதெல்லாம் நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸுக்கு கற்பனையில் கேட்குறேன். மெர்ச் பண்ணிடுறீங்களா, இனிமேல் இந்தியா அலையன்ஸ் வேணாம், நம்ம ஒன்றா இருந்தால் செயல்படுவோம்னு சொல்லிட்டாரு. கன்சிடர் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? இல்லை, நான் அதே தான் கேட்குறேன். தினகரன் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவை அந்த விஷயம் குறிப்பாக சொன்னது எல்லாமே உங்களுடைய வாதங்களாக வைக்கிறீங்க. மறுபுறம் திமுக ஒரு காலத்துல பாஜக கூட கூட்டணி வச்சது அப்படிங்கிற காரணத்திற்காக தற்போது வரை விமர்சனத்துக்குள்ளாகிறத நம்மளால பார்க்க முடியுது. விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. மறுபுறம் அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து ஒரு எலெக்ஷனை சந்திச்சு அதுல வெற்றி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இது பொருந்தாத உதாரணம். ஏன்னா பாஜக என்பது நேரடி தீமையின் சக்தி. இப்ப நீங்களே சொல்றீங்க, சி.வி. சண்முகம் வந்து சொன்னாரு, நாங்கள் இதற்கு எந்த கூட்டணியும் இல்லைன்னு சொன்னாரு. ஏன்னா உங்களுக்கு புரியுது அந்த கூட்டணியில் தொடரக்கூடியவரை எப்படி சேர்க்கணுன்றதை நான் கேள்வியா கேட்க வரேன். அப்போ நான் உங்களுக்கு தெளிவாக கிளாரிட்டி கொடுக்குறேன். அவர் தெளிவா எதையும் பேச மாட்டேங்கிறாருங்க. நாங்கள் என்டிஏலேருந்து வெளியே வந்துட்டோம், எங்களுக்கும் பாஜகவுக்கு சம்மந்தம் இல்லை. முந்தா நேற்று ஹோட்டலில் உட்காந்து எல்முருகன் அவங்கள பேசிட்டு இருந்தது கண்ணால பார்த்துட்டு வந்தாங்க. நான் கண்ணால பார்த்துட்டு வந்தேங்க, அது சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், கண்ணால பார்த்துட்டு வந்தேன். அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய ஹைகமாண்டு அதுதானே, சி.வி. சண்முகத்தில் இப்போ ஹைகமாண்டு அதுதான். நான் கேட்கறது ஹைப்போதெசிஸாக தான் கேட்குறேன். இது நடந்துருச்சு, நடந்த பிறகு நியாயப்படுத்துறது அதெல்லாம் இல்லை. இவங்க இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, இது தப்பே கிடையாது. அவர் வந்து நான் முடிச்சுட்டேன், நான் உங்களோட மெர்ஜ் ஆகிக்கிறேன், எனக்கு இனிமேல் என்டிஏ வேணாம், நான் பாஜகவோட போக விரும்பல, பாஜக தான் என்ன அழுத்தி இவ்வளோ பிரச்சனை பண்ணிருச்சு, ஓபிஎஸ் மாதிரி நானும் நினைச்சுக்கிறேங்கிறாருங்க. என்னங்க பண்ணலாம்? நீங்க செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. 2026 தேர்தலுக்கான அந்த கூட்டணி நடக்கும்போது யாருடன் கூட்டணி அப்படின்னு காங்கிரஸ் பேச்சு வரும்போது காங்கிரஸ் திமுக கூட தான் கூட்டணியில இருக்கணும் நான் சொன்னதுக்கு கட்சிக்குள்ளேயே எனக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. என்ன நெருக்கடி, யாரால் கொடுக்கப்பட்டது? நான் வந்து யூத் காங்கிரஸ்ல இருக்கிறேன். அப்போவே வந்து யூத் காங்கிரஸுடைய இன்சார்ஜஸ், நான் இது வரைக்கும் அதை சொல்ல தவிர்த்திருந்தேன். ஏன்னா கட்சிக்கு உள்ளே இருக்கிறோம், 1000 தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை டீட்டெயிலாக பேசலாம். இப்போவும் வந்து ரொம்ப பெருசாக யாரையும் காயப்படுத்த விரும்பல, நடந்ததை சொல்கிறது போதுமானதாக இருக்கும். அப்புறம் அந்த இன்சார்ஜஸ் வந்து முதல்ல எனக்கு ஃபஸ்ட்டு யார் ஃபோன் பண்ணுறான்னா, அப்புறம் மத்திய பிரதேஷ்லேருந்து ஃபோன் பண்ணுறாப்புல ஒருத்தர். அவர் வந்து யூத் காங்கிரஸில் சோஷியல் மீடியாவில் ஹெட்டாக இருக்கார். அவர் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுறாரு, ரொம்ப ஒரு அத்தாரிட்டேரியன் டோனில். அதெல்லாம் நீக்கிறேங்க விஜய் பற்றி. ராஜா நீ யார்ப்பா, முதல்ல ஒன்று எனக்கு விளக்கம் கொடுக்கணும். இப்போ இவங்க எப்படின்னா, இப்போ நம்ம யூத் காங்கிரஸ்ங்கிறது ஒரு விங்கு, பட் நாம் வந்து வி ஆர் ரெகுலர்லி அட்டெண்டிங் ப்ரெஸ்ஸு, ரெகுலர்லி பார்ட்டிசிபேட்டிங் இன் டிபேட்ஸ். அப்படின்போது நமக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், கிரவுண்ட் ரியாலிட்டி ஒன்று தெரிஞ்சிருக்கும், ஒன்று பேசிக்கிட்டு இருப்போம். யாருன்னே தெரில, திடீர்னு எங்கிருந்தோ வந்துட்டு நீ வந்து இந்த விஜய் பற்றி கருத்தெல்லாம் எடுத்துரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இது நினச்சிக்கிட்டது என்னென்னா, கட்சி தலைமை தான் அது நினைக்கிது போல இருக்குது, அதெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறாங்க போல நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி எந்த செய்தியுமே இல்லை. அப்புறம் நான் மெசேஜ் பண்ணேன், முதல்ல ரிகார்டிங் டிபேட்ஸு, ரிகார்டிங் மை இன்டர்வியூஸு ஐ ஷுட் பி டைரக்டட் த்ரூ பிசிசி. பிசிசினா தலைவர் செல்வ பெருந்தகை, பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர், நாட் யூ அப்படின்னு போட்டேன். அதை எப்படி திருப்பிட்டானுங்கன்னா, டெல்லியில் ஒரு பேச்சு நடக்குது, விஜயை தாக்கக்கூடாது, நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேச்சு நடக்குது போல். இதை வந்து பல நேரங்களில் நான் வந்து ஒரு கட்சி தர்மம் வெளியே சொல்லக்கூடாது பேச்சு நடந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சு. நான் அப்பவும் உறுதியாக சொன்னேன், எது விஜய் கூட கூட்டணியா, நீங்கள் எல்லாம் மத்திய பிரதேசத்தில் நிற்கிறீங்க, டெல்லியில் உங்களுக்கு என்னடா தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு. இங்கே என்ன சொல்லுவாங்களே, விவேக் சொல்லுவார், வெளியே கூட ஒரு கலவரமே நடந்துகிட்டு இருக்கு, சட்டம் மூடி எஸ்கேப் ஆயிரம் பார்த்தா யாருமே அதை கடை யாருடா அட்டியாத்துறங்கிற மாதிரி. பூகம்பமே நடந்தாலும் விஜய் வெளியே வர மாட்டார். அவர் கூட எப்போ நம்ம கட்சி, நான் நம்பவே இல்லை. இப்போ அட்டர் ஷாக் என்னன்னா, நம்மெல்லாம் போய் விஜய் கூட கூட்டணி ஏதோ சும்மா அந்த ரசிகர்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறானுங்க போல தெரியுது. ஸ்ட்ராங்காக நான் வந்து அதை அப்போஸ் பண்ணி நான் பாட்டுக்கு இல்லை, அவங்க ட்விட்டரில் இருக்கிற செட்டைன் வீடியோஸ் வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் விஜய் பேசுகிறோம்ல, கருத்துக்கள் அப்போவே பேட்டி கொடுத்துட்டு இருப்போம்ல, அதெல்லாம் எடுங்கன்னு அஃபிஷியலாக வந்து எங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கானாவை சார்ந்த ஒரு பெண் இன்சார்ஜ் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்னேன், சரி ஓகே, நீங்கள் ஒரு யூத் காங்கிரஸ் இன்சார்ஜ், நீங்கள் என்னை கட்டாயப்படுத்த முடியாது, நான் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனுங்கிற கெப்பாசிட்டியில் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா, அது எப்படி நீங்கள் வந்து ஒரே கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு பதவியில் இருந்துட்டு நீங்கள் அதை, இதெல்லாம் வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸ், உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வேறு இடத்துல இன்சார்ஜ் வந்துருக்கிறீங்க, எனக்கு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரல, இதை பேசணும் இது பேசக்கூடாதுன்னு அப்படி. அதுக்கப்புறம் ஸ்டேட் சேர்மன் ஒரு சூரிய பிரகாஷ் பண்ணுறாரு, அவர் இஸ் அ குட் பர்சன், அவர் ஏதோ பேசுகிறாரு சொல்கிறாரு. இது நம்மளை இப்படிலாம் லாக் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே, நான் இதுக்கு முன்னால் வந்து யூத் காங்கிரஸினுடைய லீகல் செல்லில் நேஷனல் கோஆர்டினேட்டராக இருந்தேன். அங்கே வந்து ரூபேஷ் வதோரியான்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அலீம் யூ ஆர் மை பிரதர், யூ ஆர் குட் பர்சன். ஊனர் அது அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே என்னடா இதுன்னு சங்கடத்துக்குள்ளாக்குவாங்கல்ல, அப்படியே அன்பாக பேசி ஒன்றும் விளக்கம்லாம், இந்த ட்வீட் மட்டும் எடுங்க, நம்ம பேசிக்கலாம், எடுங்க ட்வீட் மட்டும் எடுங்க அப்படி. என்ன செய்கிறதுனே தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க, ட்வீட் மட்டும் எடுங்க.
சார் நீங்கள் உங்கள் கருத்தையே நீங்கள் உறுதியாக இருங்க சார், கூட்டணியே ஒன்றும் ஆகலை சார், நான் சொல்கிறேன் எனக்காக இந்த ட்வீட் மட்டும் எடுங்கிறார். நான் ஒரு 2 ட்வீட் மட்டும் எடுத்து அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன், பாருங்கள் சார் அப்படின்னு. தட்ஸ் குட். அவருக்கு அப்போ அந்த நேரத்துக்கு ஐ வில் இன்ஃபார்ம் ஹைகமாண்ட் அப்படி அப்படின்ட்டார். எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் ட்வீட் மட்டும் தான் எடுத்தேன், இன்ஸ்டாகிராமே ஃபேஸ்புக் போஸ்ட்டில். ஏன்னா அப்போ வந்து ட்வீட் கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு அந்த விஜய் சப்ஜெக்ட், இருக்கவே இல்லை. இதை நான் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே இங்கேன்னு சுற்றி தலைவர் செல்லப்பெருந்தகை நெருக்கடி கொடுத்துட்டாங்க. நான் மெசேஜ் அனுப்புனேன்ல, ரிகார்டிங் டிபேட்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ் ஐ ஷுட் பி டைரக்டட், ஐ ஷுட் பி கைடட் ஒன்லி பை பிசிசின்னு போட்டேன் பார்த்தீங்களா. அவருக்கு ஃபோன் அடிச்சு என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா, நீங்கள் தான் விஜயை தாக்கி பேச சொல்கிறீங்களா. அப்போ ஒரு குரூப் ஒன்று, விஜய் குரூப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே விஜய்க்கு ஆதரவு குரூப் ஒன்று, அந்த குரூப்பு இவரை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு அப்படி தப்பாக மெசேஜை கொண்டு போய் கொடுக்குது. அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு தலைவர் செல்லப்பெருந்தகை லைனில் வரார், வந்துட்டு இப்படி சொன்னீங்களா விஜய் வந்து நான் தான் அவங்கள பேச சொல்கிறேன். பாவம் வந்த மனுஷன், அவர்கிட்ட நான் வந்து மொத்தத்திலேயே டோட்டலாகவே டோட்டல் இத்தனை ஆண்டு கால பயணத்தில் அவர் வந்து 3 வருஷம் ஆக போகுது. இதில் வந்து நான் டோட்டல் நான் மொத்தத்தில் வந்து ஒரு 5 அல்லது 6 வாட்டி தான் ஃபோனில் பேசியிருப்பேன். அவ்வளோதான் இருக்கும். அவரை கேட்டீங்கன்னாலும் சொல்லுவார், பாவம்பா எனக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு. ஒரு 5-6 வாட்டி பேசியிருப்போம். மற்ற நேரம் நான் கால் பண்ண அவர் எடுத்துருக்க மாட்டார். பேசுனதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணி எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வாட்டி தான் இருக்கும். அப்போ தலைவர் அப்படியே லைனில் இருங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன், பார்க்குறாரு. நான் இதைத்தான் சொன்னேன், நீங்கள் சொல்லி நான் விஜயை தாக்குறேன்னு பேசலை. ஓ அப்படியா, அப்போ நீங்கள் உங்களுடைய கருத்தை தெளிவாக பதிய வச்சுருங்க. விஜய் வந்து இதுக்கு எதிராக இருக்கிறாரு, இது சரியாக வரமாட்டார் நம்ம கொள்கைக்கு, நமக்கு திமுக தான் கரெக்டாக இருக்கும், உங்கள் கொள்கை என்ன இருக்கோ அதை நீங்கள் பேசுங்க, உங்கள் விருப்பம் நீங்கள் பேசியிருக்கேன்ட்டார். நான் விடாமல் திரும்ப அடித்து பேச ஆரம்பிச்சிட்டேன். இது என்ன இருக்கு, மேலே போய் அவர் மேலே வந்து அப்போவே பேசியிருக்கானுங்க சஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படின்னு. அதை நான் இப்போ சமீபத்தில் சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கிடைக்குங்கிறதுக்காக டெல்லிக்கு போயிருந்தேன். அதுக்கு ஒரு 5 நாள் தங்கியிருந்தேன், எனக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் போய் தங்கியிருந்தப்ப அப்போ நான் யூத் காங்கிரஸ் நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் போகிறப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ யார் ஆக்ஷன் எடுத்தாரோ அந்த இன்சார்ஜ் ஷாஹித், அவர் சொல்கிறார் ஆக்ஷன் எடுக்கணும்னு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள்லாம் பேசி நல்ல மனுஷன் அவர், இப்போ நல்ல மனுஷன் தான், இப்போ ரொம்ப தங்கமானவர் தான், அவங்க சொல்கிறது தானே செய்வாங்க அவங்க. அப்போது இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போவே நான் யோசித்தேன், எங்க அவ்வளோ பெரிய தப்பாங்க. ஏன்னா நம்ம அப்போ கூட்டணி வச்சுட்டோம், திமுக கூட்டணி, ஸ்டாலின் சார் இப்படி பண்ணிட்டாரு, கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம சீட்டுகள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதில் யார் தொகுதின்றதுக்காக தான் போயிருக்கிறோம். அப்போ டெல்லியில் வந்து எந்த தொகுதியில் யார் அப்படின்றது தான் வேட்பாளர் பட்டியலுக்காக தான் அங்கே நிற்கிறோம். அப்படின்னும் போது அந்த விஜய் சப்ஜெக்ட் இஸ் நோ மோர் ரெலவெண்ட். அதை ஜாலியில் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது கூட்டணி முடிஞ்சோன்னு இப்படி தாவுவோம்னு, இந்த தாவல் வரும்னு. அப்பொழுது அவ்வளோ நெருக்கடியை கொடுத்தாங்க, உங்களை அப்போவே சஸ்பெண்ட் பண்ண சொல்லி சொன்னாங்கன்றப்ப எனக்கு என்ன புரியலன்னா, விஜய் என்பவரை ஒரு கட்சி தலைவராக பார்க்கிறோமா அல்லது தலைவர் ராகுல் காந்தி விஜயின் ரசிகராக இருக்கிறாரா, எனக்கு புரியல. ஏன்னா இப்படி ஒரு பதற்றம், இப்படி ஒரு போஸ்ட்போல் அலையன்ஸ்ல இவ்வளோ ஒரு ஷேக்கிங், ஒரு தெளிவின்மை. 2029 காங்கிரஸ் தாவேகா இணைந்து தேர்தலை சந்திக்க போறதாக சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய பார்வை இருக்கு? காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, இப்பவே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதை வந்து நீங்கள் ஏற்பீங்களா? நீங்கள் அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு ஜேர்னலிஸ்டாக 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதே கூட்டணி தொடரும் அப்படின்னு ஒரு கட்சி சொல்வதை நீங்கள் ஏற்பீங்களா? முதல்ல அதுவும் இது கட்சியே முதல்ல இருக்குமான்னு தெரியல. குருமூர்த்தி சொல்கிற மாதிரி வந்து திஸ் இஸ் நாட் அ பார்ட்டி, திஸ் இஸ் அ க்ரௌடுனர். உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு சுதந்திர இந்திய வரலாற்றில் 10 நாளில் இவ்வளோ கான்ட்ரவர்சி சந்திச்ச ஒரு ஆட்சி வந்து இதுவாக தான் இருக்கும். ரொம்ப கோரா வந்து ஒரு மாதிரி மத ரீதியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கோ, ரொம்ப கோரா மத ரீதியாக போகக்கூடிய இந்துக்களுக்கோ சில நேரங்களில் திமுகவுடைய சில செயல்பாடுகள் நெருடலி தரும் யதார்த்தமாக. அதே மாதிரி தான் பிஜேபியுடைய செயல்பாடுகள் நெருடலை தரும். ரொம்ப நல்ல ஹிந்து வேல்யூஸை தெரிஞ்சவங்க இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைப்பாங்க, நல்ல முஸ்லீம் வேல்யூஸ் இருந்தவங்க அங்கே போக மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே அகாமடேட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மூத்தான இடம் தான் காங்கிரஸ். அந்த ஸ்பாட்டை தமிழ்நாட்டில் விஜய் பிடிப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை கூட புரியாமல் நாம் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு பாலிசி இருக்கும்ல, இப்போ அதிமுக ஒரு பாலிசி, திமுக ஒரு பாலிசி, இவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்கள் தான் செட் ஆகும். இன்னைக்கு விஜய் என்ன பாலிசி போறாரோ, இது இத்தனை ஆண்டு காலங்கள் காங்கிரஸ் கடைபிடித்த பாலிசி. அது பல இடங்கள் அணிசாரா கொள்கையில் போகிறது. இப்படி இல்லை, திருப்பரங்குன்ற சொல்ல கூட அப்படி இல்லை, இப்படி இல்லை, இப்படி போகிறது வந்து இப்படி தான் இருக்கும் கட்சி. அப்போ அந்த இடத்தில் அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் கட்சியை விழுங்கி விடுவார். அவர் காங்கிரஸ் எதிர்காலத்துக்கு ஆபத்தாக அமைவார். அவர் காங்கிரஸுடைய சித்தாந்தங்களோடு ஒத்து போக மாட்டார். அவர் காங்கிரஸ் எதிர்பார்க்கக்கூடிய எந்த நம்பிக்கையும் அவர் தரமாட்டார். இது அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன். முதல்ல இப்போ அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய தலையெழுத்து என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஆல்ரெடி இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ளே எடுக்கக்கூடாது, அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் தரக்கூடாது அப்படின்னு கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க? வெளியே போவாங்களா? 2029 பற்றி பேச்சிருக்குமா அதுக்கப்புறம்? எனவே வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலே இந்த கதி என்ன ஆகும்னு தெரியல. இதைத்தான் நான் சொல்கிறேன். நம் கட்சியை அவர்கள் அபகரிக்க பார்க்கிறார்கள், நம் கட்சிக்கு பாதிப்பை உண்டாக்க பார்க்கிறார்கள். நம் தலைவர் ராகுல் காந்தியுடைய கொள்கையோடு அவர் ஒத்துப்போக மாட்டார், அதுக்கு நம்ம ஒத்துப்போகிற ஒரே கட்சி திமுக தான் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய
வாதத்தை என்னுடைய குரலை ஏற்க இவர்கள் தயாராக இல்லாத போது அந்த கொள்கையை இன்றளவுக்கும் மாநிலத்தில் உறுதியாக பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி எனக்கே இருக்கும் பொழுது நான் சொல்வதை நேரடியாக கேட்பதற்கு ஒரு தலைவர் இருக்கும்போது நான் ஏன்டா உங்க பின்னால் என்ன கத்திக்கிட்டே இருக்கணும் தான் இந்த பக்கம் வந்துட்டேன். நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.